அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போறது என்சிஇஆர்டி சிலபஸ் கிளாஸ் 7 கோபால் மகாபாரத் கதா. இதுல 9th ஒன் द्रोणाचार्य. आचार्य द्रोण महर्षि भरद्वाज के पुत्र थे. आचार्यर द्रोणर द्रोणाचार्यर महर्षि भरद्वाजरिन महन. पांचाल नरेश का पुत्र दुर्बद भी द्रोण के साथ ही भरद्वाज आश्रम में शिक्षा पा रहा था. பாஞ்சால நாட்டினுடைய அரசன் மகன் துருபதன். துருபதனும் துரோணருடன் பரத்வாஜரின் ஆசிரமத்திலேயே இருந்து கல்வி பெற்றார். பாரஹாத்தா பெற்றுக் கொண்டிருந்தார், கல்வி பயின்று கொண்டிருந்தார். दोनों में गहरी मित्रता थी. இருவருக்கும் இடையில் ஆழ்ந்த நட்பு இருந்தது. कभी कभी राजकुमार दुर्बद उत्साह में आकर द्रोण से कहा, द्रोण से यहाँ तक कह देता था कि पांचाल देश का राजा बन जाने पर मैं आधा राज्य तुम्हें दे दूंगा. कभी कभी எப்பொழுதாவது ராஜகுமார் துருபத், ராஜகுமாரன் துருபதன் உற்சாகமே ஆக்கர் அதிகமான மகிழ்ச்சியில் துரோன்சே துரோணரிடம் யஹா தக் கஹ் தேதா ரஹா இப்படியே சொல்லிக்கிட்டு இருந்தான். எப்படின்னா கி பாஞ்சால் தேஷ்கா ராஜா பன் ஜானே பர், பாஞ்சால நாட்டினுடைய அரசனான பிறகு மை ஆதா ராஜ்ய துமே தே தூங்கா, பாதி ராஜ்யத்தை உனக்கு கொடுத்துடுவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தான். शिक्षा समाप्त होने पर द्रोणाचार्य ने कृपाचार्य की बहन से ब्याह कर लिया. शिक्षा समाप्त होने पर, கல்வி முற்று பெற்றவுடன் முடிந்தவுடன் துரோணாச்சாரியர் கிருபாச்சாரியரின் சகோதரியை திருமணம் செய்து கொண்டார். உஸ்ஸே உன்கே ஏக் புத்ர ஹுவா, அவர்களுக்கு ஒரு மகன் பிறந்தான். जिसका नाम उन्होंने अश्वत्थामा रखा, அவனுடைய பெயரை அஸ்வத்தாமா அப்படின்னு வச்சாங்க. द्रोण अपनी पत्नी और पुत्र को बड़ा प्रेम करते थे. துரோணர் தன்னுடைய மனைவி மற்றும் மகனை மிகவும் நேசித்தார், அவர்களிடம் மிகுந்த அன்பு கொண்டிருந்தார். துரோன் படே கரீப் தே, துரோணர் மிகவும் ஏழ்மையான நிலையில் இருந்தார். वो चाहते थे कि धन प्राप्त किया जाए और अपनी पत्नी व पुत्र के साथ सुख से रहा जाए. वे चाहते थे, அவரை விரும்பினார் என்ன அப்படின்னா कि धन प्राप्त किया जाए, அவருக்கு வேண்டிய பொருள் உதவி, அதாவது தன சம்பத் கிடைத்ததுன்னா अपनी पत्नी व पुत्र के साथ, தன்னுடைய மனைவி மற்றும் மகனுடன் சுக் சே ரஹா ஜாய், மகிழ்ச்சியாக இருக்க முடியும் அப்படின்னு அவர் நினைச்சார். उन्हें खबर लगी कि परशुराम अपनी सारी संपत्ति गरीब ब्राह्मणों को बांट रहे हैं. அவருக்கு ஒரு நியூஸ் கிடைக்குது. என்னன்னா பரசுராமர் தன்னுடைய அனைத்து சொத்துகளையும் ஏழை பிராமணர்களுக்கு பங்கிட்டு கொடுத்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற செய்தி அவருக்கு கிடைக்குது. உடனே பாகே பாகே உன்கே பாஸ்மே, விழுந்து ஓடுறாரு அவர்கிட்ட. लेकिन उनके पहुंचने तक परशुराम अपनी सारी संपत्ति वितरित कर चुके थे और वन गमन की तैयारी कर रहे थे. ஆனா அங்க போய் பார்த்தா பரசுராமர் தன்னுடைய அனைத்து சொத்துகளையும் எல்லோருக்கும் விநியோகித்து முடித்து, பங்கிட்டு கொடுத்து முடித்து, வன் கமன்கி தயாரிக்கர் ரஹேத்தி, வனவாசம் போறதுக்காக ரெடி ஆயிட்டு இருந்தார். சோ அவர் அப்படி தயாராகிட்டு இருந்ததுனால துரோன் கோ தேக்கர் ஓ போலா, துரோணரை பார்த்த உடனே அவர் என்ன சொன்னார்னா, பிரஹ்மன் சிரேஷ்ட ஆப்கா ஸ்வாகத் ஹை, அவர் வரவேற்கிறார், உங்களை வரவேற்கிறேன் வாங்கன்னு. பர் மேரே பாஸ் ஜோ குச் தா, ஆனா என்கிட்ட என்ன இருந்ததோ ஓ மை பாண்ட் சுக்காகும், அதை நான் பங்கிட்டு கொடுத்து முடிச்சிட்டேன். அப் ஏ மேரா ஷரீர் और தனுர் வித்யா ஹி ஹை, இப்ப என்னுடைய இந்த உடலும் நான் கற்ற கலையான அந்த தனுர் வித்யா,
அதாவது அந்த வில் வித்தை கலையை நான் கற்றேன் இல்லையா, அந்த படிப்பு தான் இப்ப என்கிட்ட இருக்கு. பதாயியே மை ஆப்கே லியே கியா கरूं? சொல்லுங்க நான் உங்களுக்கு என்ன செய்யட்டும் அப்படின்னு கேட்டார். तब द्रोण ने उनसे सारे अस्त्रों के प्रयोग तथा रहस्य सिखाने की प्रार्थना की. உடனே துரோணர் அவரிடம் அனைத்து அஸ்திரோங்கே பிரயோக், அனைத்து கருவிகளினுடைய ஆயுதங்களினுடைய அந்த உபயோகத்தையும் அதை எப்படி பயன்படுத்துறதுங்கிறதையும் அதனுடைய ரகசியத்தையும் கற்றுத்தர வேண்டினார். परशुराम ने ये प्रार्थना स्वीकार कर ली और द्रोण को धनुर्विद्या की पूरी शिक्षा दे दी. பரசுராமரும் அதை ஒத்துக்கொண்டு அவருடைய வேண்டுதலை ஏற்று துரோணருக்கு தனுர்வித்தைகள் அனைத்தையும் முழுமையாக கற்றுக் கொடுத்தார். कुछ समय बाद राजकुमार द्रुपद के पिता का देहावसान हो गया. கொஞ்ச காலத்துக்கு பிறகு இங்கே வந்து ராஜகுமாரர் துருபதரினுடைய அப்பா இறந்து போயிட்டார். அவர் துருபத் ராஜ்கத்தி பர் போயிட்டார். அடுத்து துருபதர் சிம்மாசனத்தில் அமர்ந்தார். द्रोणाचार्य को जब द्रुपद के पांचाल देश की राजगद्दी पर बैठने की खबर लगी तो ये सुनकर वो बड़े प्रसन्न हुए और राजा द्रुपद से मिलने पांचाल देश को चल पड़े. துருபதர் அரியணை ஏறிட்டார், பாஞ்சால தேசத்தை அரசனாகிட்டார் அப்படிங்கிற நியூஸ் கிடைச்ச உடனே பரசுராமர் மிகவும் மகிழ்ச்சியோடு துருபதரை சந்திப்பதற்காக பாஞ்சாலத்தை நோக்கி செல்ல ஆரம்பித்தார். கிளம்பிட்டார். பாஞ்சாலத்துக்கு போய் துருபதரை பார்த்துருவோம். ஏன்னா அவர் வந்து ஏற்கனவே சொல்லியிருக்காருல்ல, நான் ராஜாவாயிட்டேன்னா உனக்கு பாதி ராஜ்யத்தை தர்றேன்னு. பாதி ராஜ்யத்தை கொடுக்கலனாலும் ஏதோ கொடுப்பாருல வேணுங்கிற அளவுன்னு சொல்லிட்டு அங்க போறார். उन्हें गुरु के आश्रम में द्रुपद की लड़कपन में की गई बातचीत याद थी. அவருக்கு தன்னுடைய குரு ஆசிரமத்துல துருபதன் சைல்டுஹுட்டா குழந்தையா இருக்கும்போது, சிறுவனாக இருக்கும்போது அவர்களுக்குள் நடந்த அந்த பேச்சுவார்த்தைகள் அதெல்லாம் அவருக்கு வந்து நல்லா ஞாபகம் இருந்துச்சு. சோச்சா அவர் என்ன யோசிச்சார்னா, எதி ஆதா ராஜ்ய ந பி தேகா தோ கம் சே கம் குச் தன் தோ ஜரூர் ஹி தேகா. ஒருவேளை வந்து பாதி ராஜ்யத்தை கொடுக்கலைனாலும் ஏதோ வேணுங்கிற அளவாவது கொஞ்சம் பொன் பொருள் கொடுப்பாங்க இல்லையா, அதனால நம்ம போய் பார்ப்போம் துருபதனை அப்படின்னு சொல்லிட்டு இங்க போறாரு நம்பிக்கையோட. ये आशा लेकर द्रोणाचार्य राजा द्रुपद के पास पहुंचे और बोले. இதே நம்பிக்கையோட துரோணாச்சாரியர் ராஜா துருபதனிடம் போய் சேர்றாரு. அவர்கிட்ட வந்து சொன்னாரு என்னன்னா, मित्र द्रुपद मुझे पहचानते हो ना, मैं तुम्हारा बालपन का मित्र द्रोण हूं. நண்பனே துருபதா, என்னை நீ வந்து யாருன்னு அடையாளம் கண்டுகிட்டேல, நான் தான் உன்னுடைய சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட், அதாவது சிறு வயதில் இருக்கும்போது பாலிய நண்பன் द्रोण அப்படின்னு சொல்லி தன்னை அறிமுகப்படுத்திக்கிறார். ஐஸ்வர்ய கே மதுமே மத்தகிய ராஜா द्रुपद को द्रोणाचार्य का आना बुरा लगा और द्रोण का अपने साथ मित्र का सा व्यवहार करना तो और भी अकरा. ஐஸ்வர்ய கே மதுமே மத்தகிய ராஜா द्रुपद, அதாவது இந்த தன சம்பத்துல மூழ்கி போய் இருந்த ராஜா துருபதனுக்கு துரோணாச்சாரியனுடைய இந்த வருகை சரியாக படல. அவர் வந்து துரோன் கா அப்னே சாத் மித்ர காசா விவகாரம் கர்ணம், துரோணர் வந்து தன்னோட ஃப்ரெண்டா ஒரு ரிலேஷன்ஷிப்பை வந்து கொண்டு வர்றது அந்த நடவடிக்கை வந்து அவருக்கு வந்து சிறிதும் வந்து பிடிக்கவே இல்லை. அதை அவர் வந்து விரும்பவே இல்லை. ஓ द्रोण पर गुस्सा हो गया और बोला. அவர் வந்து துரோணர் மேல கோவப்பட்டாரு. அவர் கோவம் வந்துருச்சு. அவர் என்ன சொன்னார்னா, பிராமன் तुम्हारा ये व्यवहार सज्जनोचित नहीं है. உன்னுடைய இந்த நடவடிக்கை வந்து ஒரு பண்புள்ளதாகவே இல்ல, ஒரு ஜென்டிலாவே நீ வந்து நடந்துக்கிடல. मुझे मित्र कहकर पुकारने का तुम्हें साहस कैसे हुआ? உனக்கு நீ வந்து என்னைய நண்பன் அப்படின்னு சொல்லிக்கிற தைரியம் உனக்கு எப்படி ஏற்பட்டது? सिंहासन पर बैठे हुए एक राजा के साथ एक दरिद्र
प्रजाजन की मित्रता कभी हुई है. ராஜாவாக ஒரு சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கிற எனக்கு, அதாவது சிம்மாசனத்துல அமர்ந்திருக்கிற ஒரு ராஜாவோட ஒரு மிகவும் ஏழ்மையான ஒரு குடிமகன், ஒரு நாட்டின் சாதாரண ஒரு ஏழ்மையான ஒரு பிரஜை ஃப்ரெண்ட்ஷிப்பா இருந்தது வந்து எப்ப நடந்திருக்குது? துமாரி புத்தி கித்னி கச்சி ஹை. உன்னுடைய புத்தி வந்து எப்படி ஒரு அதாவது ஒரு பண்பட்டதா இல்லாம இருக்குது. लड़कपन में लाचारी के कारण हम दोनों को जो साथ रहना पड़ा, उसके आधार पर तुम दुर्बद से मित्रता का दावा करने लगी. வேற வழியே இல்லாம சின்ன குழந்தையில நம்ம 2 பேரும் ஃப்ரெண்டா இருந்தோம் அப்படிங்கிற அந்த காரணத்தை சொல்லிக்கிட்டு நீ துருபதன் கிட்ட ஃப்ரெண்டா இருக்கிறதுக்கு உரிமை கோர வந்துட்டியா அப்படின்னு அவன் வந்து கேக்குறான். மேலும் என்ன சொல்றான்னா, தரித்திரக்கி தனிக்கே சாத், அதாவது ஒரு தரித்திரம் பிடிச்சவன் கிட்ட, அதாவது ஏழ்மையானவன் கிட்ட ஏழ்மையானவன் தனி கே சாத் பெரிய செல்வந்தனோட, மூர்க்கி வித்வான் கே சாத் ஒரு மூடன் வந்து மிகப்பெரிய வித்வானோட, और कायर के वीर के साथ ஒரு அதே வீரமற்ற ஒருவன், அதாவது கோழைன்னு சொல்லுவோம் இல்லையா, அவன் வந்து ஒரு வீரனோட மித்ரதா கஹிங் ஹோ சக்தி ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறது எப்படி முடியும்? மித்ரதா பராபரி கி ஹைசியத் வாலோம் மே ஹி ஹோத்தி ஹை. அந்த நண்பன், அதாவது நட்பு அப்படிங்கிறது ஈக்குவலா இருக்கிறாங்க இல்லையா, ஈக்குவல் ஸ்டேட்டஸ்ல இருக்கிறவங்கன்னா, சமமான நிலையில இருக்கிறவங்க, ஈக்குவல் ஸ்டேட்டஸ்ல இருக்கிறவங்களால மட்டும்தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிற முடியும். जो किसी राज्य का स्वामी ना हो वो राजा का मित्र कभी नहीं हो सकता. யார் வந்து ஒரு நாட்டிற்கு அரசனாக தலைவனாக இல்லையோ அவன் வந்து அந்த ராஜாவோட நண்பனாக இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டான். द्रौपदी इन कठोर गर्भोक्तियों को सुनकर द्रोणाचार्य बड़े लज्जित हुए और उन्हें क्रोध भी बहुत आया. இந்த மாதிரியான துரோணரை பத்தி துருபதனின் வார்த்தைகளை கேட்டு துரோணாச்சாரியாருக்கு மிகுந்த அவமானமும் கோபமும் ஏற்பட்டது. அதாவது இவ்வளவு தலைக்கணமான கடோர் கர்வோக்தியோங்கோ, இவ்வளவு ஒரு கடினமான மோசமான கர்வம் மிகுந்த செருக்கு மிகுந்த அந்த வார்த்தைகளை கேட்டு துரோணாச்சாரியார் மிகவும் அவமானம் அடைந்தார், மிகவும் அவருக்கு கோபம் ஏற்பட்டது. उन्होंने निश्चय किया कि मैं इस अभिमानी राजा को सबक सिखाऊंगा और बचपन में जो मित्रता की बात हुई थी उसे पूरा करके चैन लूंगा. உடனே அவர் என்ன முடிவெடுக்கிறாரு? उन्होंने निश्चय किया कि मैं इस अभिमानी राजा को, இந்த பெருமை பீத்திக்கிட்டு இருக்கிறா இல்லையா இந்த ராஜா துருபத், இவன் கிட்ட சபக் சிக்காவுங்க, நான் வந்து இவனுக்கு நான் வந்து பாடம் கற்பிப்பேன். இந்த கர்வம் மிகுந்த இந்த ராஜாவுக்கு மை சபக் சிக்காவுங்க, நான் வந்து பாடம் கற்பிப்பேன். பச்பன் மே ஜோ மித்ரதா கி பாத் ஹுயி தி, அதாவது இளமை பருவத்துல என்ன ஒரு பேச்சு நடந்ததோ, அதாவது பாதி ராஜ்யத்தை கொடுக்குறேன்னு சொன்னா இல்லையா, உசே பூரா கற்கே, அதை வந்து செய்ய வச்சு ஷைன் லூங்கா, நான் வந்து அப்பதான் செய்ய வச்சாதான் நான் வந்து ரிலாக்ஸ் ஆவேன், அதுக்கப்புறம் தான் நான் வந்து ஓய்வெடுப்பேன், அதுவரை நான் வந்து விடவே மாட்டேன் அப்படின்னு அவர் வந்து சபதம் எடுக்கிறார். ஓ ஹஸ்தினாபுர் பகுஞ்சே, அவர் ஹஸ்தினாபுரத்துக்கு வந்து சேர்ந்துட்டாரு. और वहां अपनी पत्नी के भाई कृपाचार्य के यहाँ गुप्त रूप से रहने लगे. அங்க வந்து அவர் தன்னுடைய மனைவியினுடைய சகோதரன் இருக்கிறார் இல்லையா கிருபாச்சாரியர், அவர்கிட்ட அவரோட இடத்துக்கு வந்துட்டாரு. கிருபாச்சாரியனுடைய இடத்துக்கு, அதாவது தன்னுடைய மனைவியின் சகோதரன் வீட்டுக்கு வந்துட்டார்.
அங்க மறைவாக இருக்க ஆரம்பிச்சாரு. அது யாருக்குமே தன்னை வந்து வெளிக்காமிச்சுக்கிறவே இல்ல. அப்படியே வந்து இருக்க ஆரம்பிச்சுட்டாரு. இதுக்கிடையில ஏற்கனவே கிருபாச்சாரியார் கிட்ட மாணவர்களாக இருக்கிறாங்க ராஜகுமாரர்கள். சோ அப்படி இருக்கும்போது ஒரு தடவை என்ன நடந்துச்சுன்னா, एक रोज हस्तिनापुर के राजकुमार नगर से बाहर कहीं गेंद खेल रहे थे कि इतने में उनकी गेंद एक कुएं में जा गिरी. ஒரு நாள் வழக்கம் போல ஹஸ்தினாபுரத்தினுடைய ராஜகுமாரர்கள் நகரத்துக்கு வெளியில ஒரு இடத்துல பந்து விளையாடிட்டு இருக்காங்க. ஓ உன்கி கேந்த் ஏக் குவேமே ஜாகிரி, அந்த அவங்களோட பந்தானது ஒரு கிணத்துக்குள்ள போய் விழுந்துடுச்சு. யுதிஷ்டர் உஸ்கோ நிகால்னே கா பிரயத்தன கர்னே லகே. யுதிஷ்டர் அதாவது தர்மர் அதை வெளியில அந்த பந்த வெளியில எடுக்கிறதுக்கு முயற்சி பண்றாரு. தோ உன்கி அங்கூட்டி பி குயமே கிர்படி, அந்த மாதிரி முயற்சி பண்ணும்போது அவரால் எடுக்க முடியல. மேற்கொண்டு அவருடைய மோதிரமும் கிணத்துக்குள்ள விழுந்தது. सभी राजकुमार कुएं के चारों ओर झांक झांक कर देखने लगे. எல்லா ராஜகுமாரர்களும் அந்த கிணத்தை சுத்தி சுத்தி பார்க்க ஆரம்பிச்சாங்க. எப்படி எடுக்கிறது, என்ன செய்யறது. पर उसे निकालने का उपाय उनको नहीं सूझता था. ஆனா அதை எப்படி எடுக்கிறது அப்படிங்கிற அந்த யோசனை வந்து அவங்களுக்கு தோணவே இல்லை. என்ன பண்றதுன்னே தெரியல. एक कृष्ण वर्ण का ब्राह्मण मुस्कुराता हुआ ये सब चुपचाप देख रहा था. ஒரு கிருஷ்ணரின் கலரில் இருக்கக்கூடிய ஒரு பிராமணர் சிரித்துக்கொண்டே இதை அனைத்தையும் அமைதியாக பார்த்து கொண்டிருந்தார். ராஜகுமாரோங்கோ உஸ்கா பட்டா நஹிதா. ராஜகுமாரர்களுக்கு அவரை தெரியல. ராஜகுமாரோங்கோ அச்ரஜ் மே டால்தா ஹுவா ஓ போலா. ராஜகுமாரர்களை ஆச்சரியத்தில் ஆழ்த்தி கொண்டே அவர் வந்து சொன்னார். என்ன சொன்னார்னா, ராஜகுமாரோ போலோ மை கேந்து நிக்கால் தூ तो तुम मुझे क्या दोगे. ராஜகுமாரர்களே சொல்லுங்க, இந்த பந்த நான் எடுத்து கொடுக்கட்டுமா? அப்படி நான் எடுத்து கொடுத்தா நீங்க எனக்கு என்ன கொடுப்பீங்க அப்படின்னு கேட்டார். ब्राह्मण श्रेष्ठ, आप गेंद निकाल देंगे तो कृपाचार्य के घर आपकी बढ़िया दावत करेंगे. நீங்க அந்த பாலை எடுத்து கொடுத்துட்டீங்கன்னா நாங்க கிருபாச்சாரியரோட வீட்டுல உங்களுக்கு மிகப்பெரிய விருந்துக்கு ஏற்பாடு செய்வோம். உங்களுக்கு பெரிய விருந்து கிடைக்கும் கிருபாச்சாரியரோட வீட்டுல அப்படின்னு அவங்க யுதிஷ்டர் வந்து பதில் சொன்னார். யுதிஷ்டரை ஹஸ்தேவிய கஹா, சிரிச்சுக்கிட்டே அவர் வந்து சொல்றாரு விளையாட்டா. தப் द्रोणाचार्य ने पास में पड़ी हुई सीख उठा ली और उसे पानी में फेंका. அப்போ துரோணாச்சாரியர் என்ன பண்றாரு, ரொம்ப சீரியஸ் ஆயிட்டார். அதை வந்து எடுத்துடுவோம் அப்படின்னு அவருக்கு நம்பிக்கை. அதுக்கு அவர் தயாராயிட்டார். என்ன பண்ணாருன்னா, பாஸ்மே படி ஹுயி சீக் உட்டா, அந்த பக்கத்துல வந்து ஒரு புல்லு மாதிரி கிடக்குது. அதை வந்து எடுக்கிறாரு. ஒரு தூசி மாதிரி புல்லு மாதிரி வேஸ்ட்னு வச்சுக்கோங்களேன். அதை எடுத்து தண்ணிக்குள்ள எரியுறாரு. சீக் கேந்துக்கோ ஐசா ஜாக்கர் லகி. அந்த காய்ந்த அந்த புல்லானது அந்த பந்த போய் தொட்டுது. ஜெய்சே தீர் और फिर इस तरह, எப்படி பட்டுச்சு அப்படின்னாக்கா ஒரு அம்பு மாதிரி. ஓ इस तरह लगातार कई सीखें वे कुएं में डालते गए. இந்த மாதிரி நிறைய அதுக்குள்ள வந்து போட்டுக்கிட்டே இருந்தார். அது என்ன ஆச்சுன்னா, சீங்கே ஏக் தூசரே கே சிரே சே சிப்கத்தி கை. அதோட ஒரு முனையோட இன்னொரு முனை வந்து ஒட்டிக்கிட்டே அப்படியே வந்துகிட்டே இருந்தது. जब आखिरी सीख का सिरा कुएं के बाहर तक पहुंच गया, அந்த கடைசி அந்த காய்ந்த புல் இருக்குது இல்லையா, அது வந்து அந்த கிணத்தோட வெளி அளவு வரை வந்துருச்சு. அவ்வளவு நீளமா ஒன்னொன்னா எடுத்து போட்டுக்கிட்டே இருந்தார். அது ஒவ்வொரு முனையா போய் கீழே இருக்கிற ஒவ்வொரு அந்த காய்ந்த புல்லோடையும் ஒட்டிக்கிட்டே அப்படியே நீளமா கயிறு மாதிரி வந்துருச்சு. கிணத்தை விட்டு வெளியில வர வந்துட்டு. जब आखिरी चींक का सिरा कुएं के बाहर तक पहुंच गया तो द्रोणाचार्य ने उसे पकड़कर खींच लिया. அந்த முனை வந்து கடைசி அந்த புல்லோட முனை வந்து வெளியில வந்த உடனே துரோணாச்சாரியன் என்ன பண்றாரு, அதை பிடிச்சு வெளியில இழுக்கிறார். ஓ கேந்து நிக்கல் ஆயும் அதோட அந்த பந்து ஒட்டிக்கிட்டு இருந்துச்சு இல்லையா, அதுவும் வந்து வெளியில வந்துருச்சு. ये सब राजकुमार आश्चर्य से एक हद देख रहे थे. எல்லா ராஜகுமாரர்களும் மிகுந்த ஆச்சரியத்தோட இந்த சாதனையை வந்து பாத்துக்கிட்டு இருந்தாங்க. जब राजकुमार आश्चर्य से ये करतब देख रहे थे, उन्होंने ब्राह्मण से विनती की कि युधिष्ठिर की अंगूठी भी निकाल दीजिए. இது ஆச்சரியமா பாத்துக்கிட்டு இருந்த அந்த ராஜகுமாரர்கள் என்ன பண்ணாங்க, அந்த பிராமணர் கிட்ட யுதிஷ்டரோட
மோதிரத்தையும் எடுத்து கொடுங்கன்னு கேக்குறாங்க. ஏன்னா அதுவும் கிணத்துக்குள்ள விழுந்துருச்சு இல்லையா? द्रोण ने तुरंत धनुष चढ़ाया और कुएं में तीर मारा. உடனே துரோணர் என்ன பண்ணாரு? அம்பு விட்டு அந்த மோதிரத்தை வந்து வெளியில எடுத்து கொடுத்துட்டாரு. ये चमत्कार देखकर राजकुमारों को और भी ज्यादा अचरज हुआ. இதோ இந்த ஒரு அதிசயத்தை பார்த்து ராஜகுமாரர்களுக்கு மேலும் ஆச்சரியம் ஏற்பட்டது. उन्होंने द्रोण के आगे आदर पूर्वक सिर नवाया और हाथ जोड़कर पूछा. அவங்க என்ன பண்ணாங்க? உடனே ரொம்ப மரியாதையோட துரோணாச்சாரியருக்கு முன்னாடி தலை வணங்கி கைகூப்பி கேட்டாங்க. என்னன்னா, மகாராஜ் ஹமாரா பிரணாம் ஸ்வீகார் கீஜியே, எங்களுடைய வணக்கத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். அவர் ஹமே அப்னா பரிச்சய தீஜியே, நீங்க உங்களை பத்தி எங்களுக்கு சொல்லுங்க. கி ஆப் கவுன் ஹே, நீங்க யாருன்னு எங்களுக்கு சொல்லுங்க. ஹம் ஆப்கி கியா சேவா கர் சக்தே ஹே, நாங்க உங்களுக்கு என்ன சேவை செய்ய வேண்டி இருக்கிறது, என்ன சேவை செய்ய வேண்டும். ஹமே ஆக்ஞா தீஜியே, எங்களுக்கு ஆணையிடுங்க அப்படின்னு கேக்குறாங்க. द्रोण ने कहा, द्रोणर சொன்னாரு, राजकुमारों ये सारी घटना सुनाकर पितामह भीष्म से ही मेरा परिचय प्राप्त कर लेना. இந்த நடந்த எல்லா விஷயத்தையும் போய் பீஷ்மரிடம் சொல்லி அவர்கிட்டயே என்னை பத்தி யாருன்னு கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. राजकुमारों ने जाकर पितामह भीष्म को सारी बात सुनाई. ராஜகுமாரர்கள் சென்று பிதாமகர் பீஷ்மரிடம் அனைத்து விஷயங்களையும் தெரியப்படுத்தினார்கள். तो भीष्म ठाड़ गए कि हो न हो वे சுப்பிரசித்த ஆச்சாரிய துரோணி ஹோங்கி. அவருக்கு வந்து அவங்க சொன்ன உடனேயே வந்து புரிஞ்சுக்கிட்டாரு. இவர் வந்து கண்டிப்பா மிகவும் புகழ் வாய்ந்த ஆச்சாரியராகத்தான் இருக்கணும் அப்படின்னு அவர் வந்து தெரிஞ்சுக்கிட்டார். ये सोचकर उन्होंने निश्चय कर लिया कि अब से राजकुमारों की अस्त्र शिक्षा द्रोणाचार्य के ही हाथों पूरी कराई जाए. சோ அவர் இப்ப என்ன முடிவு பண்ணிட்டாரு? ராஜகுமாரர்களுடைய அந்த கலைகள், அதாவது என்னென்ன சாதனங்கள் இருக்கிறதோ, போர்க்கருவிகள் பயன்படுத்துறது, அவர்களுடைய கல்வி என்னென்ன கற்க வேண்டி இருக்குதோ, அது எல்லாமே வந்து துரோணாச்சாரியருடைய கையில வந்து ஒப்படைச்சிருவோம் அப்படின்னு அவர் வந்து முடிவு பண்ணிட்டார். படே சம்மான் சே உன்ஹோனே द्रोण का स्वागत किया. மிகுந்த மரியாதையோடு பெருமையோடு பிதாமகர் பீஷ்மர் துரோணாச்சாரியரை வரவேற்றார். அவர் राजकुमारों को आदेश दिया, ராஜகுமாரர்களுக்கு ஆணையிட்டார். என்னன்னா, कि वे गुरु द्रोण से ही धनुर्विद्या सीखा करें. ராஜகுமாரர்கள் அனைவரும் குரு துரோணரிடமே தனுர் வித்தைகளை கற்றுக்கொள்ளணும் அப்படிங்கறதையும் வந்து ஆணையிட்டார். कुछ समय बाद जब राजकुमारों की शिक्षा पूरी हो गई, சில காலத்துக்கு பிறகு எப்போ ராஜகுமாரர்களுடைய அந்த கல்வி முடிந்ததோ, तो द्रोणाचार्य ने उनसे गुरु दक्षिणा के रूप में, அதுக்கப்புறம் வந்து துரோணாச்சாரியர் அவர்களிடம் குரு தட்சிணை அப்படிங்கிற பேர்ல பாஞ்சால் ராஜ் துருபதுக்கோ கைது கரலானே கேள்வியே கரார். பாஞ்சால நாட்டினுடைய அரசன் துருபதனை கைது செய்து அழைத்து வர கோரினார். उनकी आज्ञानुसार पहले दुर्योधन और कर्ण ने द्रुपद के राज्य पर दावा बोल दिया. அவர் ஆணைக்கு இணங்க முதல்ல துரியோதனனும் கர்ணனும் அங்க போறாங்க. அவர் கூட வந்து சண்டைக்காக போறாங்க. அதாவது துருபதனை வந்து கைது செய்யறதுக்காக. துருபதனை அவ்வளவு ஈஸியா கைது செய்ய முடியுமா? அவரோட போய் சண்டை போடணும் இல்லையா? சோதனை செய்யணும். அடுத்து அவங்களோட அந்த எப்படி இருக்கிறாரு அப்படிங்கறது தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேத்த மாதிரி தன்னை தயார்படுத்தி சண்டைக்கு போகணும். அதுக்கப்புறம் அவரை வந்து கைது செய்யணும். பராக்கிரமி துருபதிக்கு ஆகிய வே ந டஹர் சகே. ஆனா மிகுந்த பலசாலியான துருபதன் முன்னால் அவங்களால வந்து ஒண்ணும் செய்ய முடியல. ஹார்கர் வாபஸ் ஆகி தோல்வி அடைந்து திரும்பி வந்துட்டாங்க. तब द्रोण ने अर्जुन को भेजा. அப்ப துரோணர் வந்து அர்ஜுனனை அனுப்புறாரு.
अर्जुनन ने पांचाल राज की सेना को तहस नहस कर दिया और राजा द्रुपद को उनके मंत्री सहित கைது करके आचार्य के सामने ला खड़ा किया. அர்ஜுனன் என்ன பண்றாரு? பாஞ்சால நாட்டினுடைய அரசன் இருக்கான் இல்லையா, அவங்களுடைய படைகளை வந்து அழித்து ராஜா துருபதனையும் அவனுடைய மந்திரியையும் கைது செய்து ஆச்சாரியரின் முன்னால் கொண்டு வந்து நிப்பாட்டினான். द्रोणाचार्य ने मुस्कुराते हुए दुर्बद से कहा. द्रोणाचार्यर சிரித்துக்கொண்டே புன்னகைத்துக்கொண்டே துருபதனிடம் சொன்னார், हे वीर डरो नहीं, வீரனே பயப்படாதே, किसी प्रकार की विपत्ति की आशंका ना करो, எந்த விதமான மோசமான ஒரு நிகழ்வையும் நினைத்து சந்தேகப்படாது. ஏதாவது நெகட்டிவா எதுவும் நீ நினைச்சு பயப்பட வேண்டாம். பேரழிவினை ஆபத்தினை நினைச்சு நீ ஒண்ணும் வந்து சந்தேகப்பட வேண்டாம். லடக்பன் மே துமாரி ஹமாரி மித்ரதா தி. சைல்டுஹுட்ல நம்ம 2 பேரோட உன்னோட என்னோட நட்பு இருந்தது. நம்ம 2 பேரும் நண்பர்களாக இருந்தோம். சாத்து சாத்து கேலே கூதே 2 பேரும் ஒண்ணா விளையாண்டனோம். டே பைட்டு எல்லா நடமாட்டமும் நம்ம வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸா நம்ம வந்து எல்லா வகையிலையும் ஒண்ணாவே இருந்தோம். बाद में जब तुम राजा बन गई, ஆனா பின்னாடி எப்ப நீ ராஜாவானியோ, तो ஐஸ்வர்ய கே மது में आकर அந்த செல்வம் இருக்குது இல்லையா, செல்வம் பெரிய தலைமை, அந்த அந்த ஒரு வாழ்க்கைக்கு வந்து நீ அடிமைப்பட்டு मुझे भूल गए என்ன நீ மறந்துட்ட. और मेरा अपमान किया என்ன அவமானப்படுத்தின. तुमने कहा था நீ சொல்லியிருந்த என்னன்னா कि ராஜா ही ராஜா के साथ मित्रता कर सकता है. ஒரு ராஜா தான் இன்னொரு ராஜாவோட ஃப்ரெண்டா இருக்க முடியும். इसी कारण मुझे युद्ध करके तुम्हारा राज्य छीनना पड़ा. இந்த ஒரு காரணம் தான் நான் வந்து உன்னோட சண்டை செஞ்சு உன்னுடைய ராஜ்யத்தை பறிக்க வேண்டியதாயிருச்சு. परंतु मैं तो तुम्हारे साथ मित्रता ही करना चाहता हूँ. ஆனா நான் உன்னுடன் நண்பனாகவே இருக்க விரும்புகிறேன், நட்பாகவே இருக்க விரும்புகிறேன். इसलिए आधा राज्य तुम्हें वापस लौटा देता हूँ. அதனால பாதி ராஜ்யத்தை உனக்கு நான் திருப்பி கொடுக்கிறேன். क्योंकि मेरा मित्र बनने के लिए भी तो तुम्हें राज्य चाहिए है ना. ஏன்னா எனக்கு நீ நண்பனாகணும்னா நீயும் வந்து ஒரு ராஜ்யத்தை உடையவனாக, உனக்கும் ஒரு ராஜ்யம் வேணும் இல்லையா, நீ ராஜாவா இருக்கணும் இல்லையா. वो मित्रता को बराबरी की हैसियत वालों में ही हो सकती है. ஏன்னா நீ தானே சொன்ன நட்பு அப்படிங்கிறது சமமானவங்களுக்கு இடையே தான் வந்து முடியும். சமமானவங்களுக்கு சமமானவங்களா இல்லைனாக்கா நட்பா இருக்க முடியாதுன்னு சொன்னேன் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டார். द्रोणाचार्य ने इसे अपने अपमान का काफी बदला समझा और उन्होंने द्रुपद को बड़े सम्मान के साथ विदा किया. துரோணாச்சாரியர் இதை தன்னுடைய அவமானம் அவருக்கு ஏற்பட்டது இல்லையா, அதுக்கு பலி தீர்ப்பதாக, அதற்கு பதிலுக்கு பதிலாக இதை நினைச்சுக்கிட்டாரு. அதோட அவர் துருபதனை ரொம்பவும் மரியாதையோட விடை கொடுத்து அனுப்பினார். இஸ் பிரகார் ராஜா துருபது கா கர்வ் சூர் ஹோ கயா. இந்த மாதிரிதான் ராஜா துருபதனினுடைய அந்த கர்வமானது சிதறடிக்கப்பட்டது. லேக்கின் பதிலே சே, ஆனா பதிலுக்கு கிருணா தூர் நகி ஹோதி. ஆனா அதுக்கப்புறமும் அவர்கிட்ட அந்த வெறுப்பு வந்து போகவே இல்லை. किसी के अभिमान को ठेस लगने पर जो पीड़ा होती है उसे सहन करना बड़ा कठिन होता है. அதாவது ஒரு பெரிய பதவியில இருக்கிற ஒருத்தவங்க, ஒருத்தரோட பெருமை வந்து புண்படுற அளவுக்கு ஒரு நிகழ்வு நடக்கும்போது அதனால ஏற்படுற அந்த வலியை வந்து தாங்குறது ரொம்ப கஷ்டம். ஓ किसी के अभिमान को ठेस लगने पर जो पीड़ा होती है, என்ன ஒரு வலி ஏற்படுதோ புண் ஏற்படுதோ उसे सहन करना बड़ा कठिन होता है. அதை எதிர்கொள்றது, அதை தாங்குறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். द्रोण से बदला लेने की भावना, துரோணரை வந்து பழிவாங்கணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் துருபதிக்கே ஜீவன் கா லட்சிய பண்டி, துருபதனினுடைய வாழ்க்கையின் லட்சியமாக மாறியது. உஸ்னே கை கட்டோர் விரத், அவர் வந்து ஒரு பெரிய கடினமான விரதம், அவர் தபம் இஸ் காம்னா சே கியே, இந்த ஒரு காரணத்துக்காக தான் செஞ்சாரு. எதுக்காகனாக்கா கி உசே ஏக் ஐசா புத்திரகம், அவருக்கு வந்து அப்படி ஒரு மகன் பிறக்கணும். ஜோ துரோன்கோ மார் சகே,
யார் வந்து துரோணரை கொல்ல முடியுமோ அப்படி ஒரு மகன் அவருக்கு பிறக்கணும். அதோட சாத்திகி, அதாவது அந்த மாதிரி துரோணர கொல்ற மகன் பிறக்கணும் அப்படிங்கிறதுக்காக கடினமான விரதங்களையும், தவங்களையும் இருந்தார். யார் அப்படின்னாக்கா துருபதர். அதோட சாத்திகி ஏக ஐசி கன்யாகும். ஒரு பெண்ணும் பிறக்கணும். எதுக்கு அப்படின்னாக்கா, ஜோ அர்ஜுன்கோ பியாஹி ஜா சகே. அது வந்து அர்ஜுனன் வந்து அவள வந்து கல்யாணம் பண்ணிக்கிறணும். அப்படி ஒரு பொண்ணு பிறக்கணும் அப்படின்னு வந்து வேண்டுனார். அதுக்காக நெறைய தவம் இருந்தாரு. ஆம், நெறைய வந்து விரதம் இருந்தார். ஆகிர் உஸ்கி காம்னா பூரி ஹுயி. கடைசியில அவருடைய அந்த எண்ணமானது பூர்த்தியானது. உஸ்கே கிருஷ்ட் கிருஷ்டதும்ன नामक एक पुत्र हुआ और द्रौपदी नामक एक कन्या. அவருக்கு வந்து திருஷதும்மன் அப்படிங்கிற பேர்ல ஒரு மகனும், திரௌபதிங்கிற பேர்ல ஒரு மகளும் அவருக்கு பிறந்தாங்க. आगे चलकर कुरुक्षेत्र की रणभूमि में अजेय द्रोणाचार्य इसी धृष्टद्युम्न के हाथों मारे गए थे. ஃபியூச்சர்ல குருட்சேத்திரத்துல நடந்த போர்ல யாராலையும் வந்து வெல்ல முடியாத துரோணாச்சாரியர் இதே திருஷதும்மன் கையால வந்து இறந்து போனார். அடுத்து திரௌபதி அவளுடைய திருமணம் அர்ஜுனனோட நிகழ்ந்தது. சோ இது 2 சபதத்தையுமே அவர் வந்து 2 எண்ணத்தையுமே ஆ பூர்த்தி செய்துக்கிட்டார். சோ இதோட இந்த லெசன் முடியுது. அடுத்த லெசன அடுத்த வீடியோ கிளிப்ல பார்க்கலாம். இத நல்லா படிச்சுக்கோங்க. தன்யவாத்.